ட்ரேடிங்க்கு மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் அக்ரெசிவாக கூட ட்ரேட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மொமெண்டம் இன்றைக்கி ஆகுமா இல்லை இன்றைக்கி சைட்வேஸில் இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், சார்ட்டில் வந்து ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிளான விஷயம், இந்த 2 வேல்யூஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ நமக்கு லாஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரைடே மார்க்கெட். ஓகேவா? ஃப்ரைடே மார்க்கெட் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க, நல்லாவே அப் ட்ரெண்டு போச்சு எல்லா இண்டெக்ஸும். ஸோ இங்கே பாருங்கள் க்ளீனாக இந்த 2 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு பாருங்கள் ஒரு நல்ல பெரிய மூமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து எப்படி பண்ணலாங்கிறது நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லெவல்ஸ் எப்படி ரொம்ப கீ லெவல்ஸாக ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நமக்கு இந்த 2 லெவல்ஸ் தான் நமக்கு வந்து டிசைடிங் பண்ணுமே. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 2 லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி 2 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனோடனே நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பாருங்கள், ஃபின் நிஃப்டியும் பாருங்கள் இந்த 2 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனோடனே நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. மிட் கேப் பாருங்கள், மிட் கேப்பும் இந்த 2 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனோம் நல்ல அப் ட்ரெண்டு. சென்செக்ஸ் ஆப்வியஸாக நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஸோ சார்ட் படி பாருங்கள், இதுவும் நம்மளோட அந்த 2 முக்கியமான கீ லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனோடனே நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதான் மெயினான ஒரு தப்பு. தேவையில்லாமல் எல்லா நாளும் போய்ட்டு இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ண நினைப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், டெய்லியுமே இன்ட்ராடே பண்ணணும் அப்படிமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப்குள்ளே தான் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு மந்த்தை வந்து ப்ராஃபிட்டபுளாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ட்ரேட் மெத்தட் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் சொல்கிறேன், அக்ரெசிவாக தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு. ஸோ இந்த மாதிரி நாட்களில் மட்டும் நீங்கள் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாலும் தப்பே இல்லை. இன்ட்ராடேல அதாவது மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் உங்களுக்கு ஒரு 4-5 நாள் அதிகபட்சம் கிடச்சா கூட உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணிடலாம். அந்த மந்த்துக்கு தேவையான ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 லெவல்ஸ் என்னென்னு மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 25,999ங்கிற லெவல் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ரைடேயோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? தேர்ஸ்டே அதாவது க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் இது. ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ரைஸுமே முக்கியம்னா, இப்போ இந்த ஓப்பன் க்ளோஸுங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸுக்கோ இல்லை ஸ்டாக்குக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸை வச்சு ட்ரேட் பண்ணாமனா தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 லெவல்ஸ் இருந்தால் பார்த்திங்கன்னா அக்ரெசிவான ஒரு பையிங் செல்லிங் அந்த மாதிரி மார்க்கெட் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த 2 கீ லெவல்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லா நாளும் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னென்னா இந்த 2 லெவல்ஸும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஓப்பன் ப்ரைஸ் லெவல் வந்து உங்களுக்கு 9-10 மணிக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலும் நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ முந்தின நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் எக்ஸாக்டான வேல்யூ அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் இந்த 2 லெவல்ஸுமே உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரைடே ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா ஃப்ரைடே 9-10 மணிக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லெவல்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கும். உங்களோட மொபைல் ஆப் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் தாராளமாக பாருங்கள். உங்கள் ப்ரோக்கர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 9-10க்கு கரெக்டாக பாருங்கள். ஓப்பன் வேல்யூ என்ன, க்ளோஸ் வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதில் வெறும் க்ளோஸும் கொடுத்துருப்பாங்க. க்ளோஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் அவங்க வந்து க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஓப்பன் வேல்யூ எடுத்துக்கோங்க, க்ளோஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை எடுத்து சார்ட்டில் டக்குன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு, கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதை எப்போல்லாம் ட்ரேட் பண்ணணும், எப்போல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 25,999 இருக்கு இல்லையா, இதான் வந்து ஓப்பன் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ இந்த 26,033ங்கிற லெவலுக்கு பதிலாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே தள்ளி நமக்கு வந்து 2600, 26,150 இந்த மாதிரி அதிகமான கேப் இருந்துன்னு வைங்களேன். ஓகேவா? சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக கேப் இருந்துச்சுன்னா அது மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி மார்க்கெட் வந்து 2 விதமான பாசிபிலிட்டியாக தான் இருக்கும். ஒன்று
பயங்கரமாக ப்ரீமியம் டிக்கி பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது அது ப்ரீமியம் டிக்கிங்கிறது 2 விஷயமா இருக்கும். ஒன்று புட் ஆப்ஷனும் கரையும், கால் ஆப்ஷனும் கரையும், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பைக் ஆகும். டிகேட்டே இருக்க மாதிரி இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஸ்பைக் ஆகும். ஆனால் ஸ்பைக்கான அதே வேகத்தில் டக்குன்னு இறங்கிடும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் சடனாக டவுன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சடன் ஒரு ஸ்பைக் ஆகும், மறுபடியும் இறங்கிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட். இதில் வந்து நீங்கள் டேரக்ஷன் ட்ரேடும் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் மறுபடியும் ஹிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஹெட்ஜிங் அந்த மாதிரி நீங்கள் எதாவது எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு லாஸ் தர மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கோ அந்த டைமில் எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுற ஆளாக தான் சரி, ஓகேவா, அந்த மாதிரி டைமில் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்னைக்கு மார்க்கெட் இருக்காது. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக் போதும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ எப்போ இதை நீங்கள் அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே பக்காவானது. ஏன்னா இந்த மாதிரி அந்த கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த கேப் அப் கேப் டவுனே ட்ரேடிங் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போனாலும் உங்களுக்கு அது பெட்டர் ரிசல்ட் கொடுக்காது. கண்டிப்பாக ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட்டில் மாட்டுவீங்க, இல்லைனா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா வாலெட்டெல்லாம் பயங்கரமாக மூவ் ஆகிற மார்க்கெட்டில் மாட்டிப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுற மென்டாலிட்டிக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கணும். அதான் பெட்டர். அன்றைக்கி ட்ரேடே தேவையில்லைன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்லே இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 9-10க்கே தெரிஞ்சிருது இல்லையா? ஸோ நீங்கள் அன்னைக்கு மார்க்கெட்டை விடக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் அக்ரெசிவாக தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்லேயும் நடந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பேங்க் நிஃப்டி சார்ட்லேயும் அதுதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், மிட் கேப்லாம் பாருங்கள். மிட் கேப்லாம் சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் ஃப்ரைடே எல்லாம் மிட் கேப் பார்த்துட்டிங்கன்னா இது ஆரம்பமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப மைனர் டிஃபரன்ஸில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் அமைஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும் இன்ட்ராடேக்கு ட்ரேட் பண்ண. இந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் எப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டிலேயே கிடைச்சாலுமே நிஃப்டிலேயே நல்ல மொமெண்டம் இருக்கும் இன்ட்ராடேயில் சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப பேங்க் நிஃப்டி ஆஃபீஸாக உங்களுக்கு தெரியும், நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சூப்பராக மூவ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸில் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் ஜம்ப் வந்து என்றைக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸில் தான் நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலான டே விட இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் வர நாட்களில் உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்பைக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சூப்பராக ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், டவுன் ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், ஸோ இது எல்லாமே ஓகே. டார்கெட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால், டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அந்த ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி பேசியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சிபிஆர் இண்டிகேட்டரில் ஆஃபீஸாக உங்களுக்கு S1 S2 S3 R1 R2 R3 இந்த மாதிரி எல்லா டார்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் சென்ட்ரல் பிவோட் லைன். இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு, கீழே ட்ரேட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணுற போது நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொல்கிறேங்க பாருங்கள். அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது, சென்ட்ரல் பிவட் லைனுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், R1 R2லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி அப் ட்ரெண்ட் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் வச்சு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 முக்கியமான லெவல்ஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகி சென்ட்ரல் பிவட் கீழேயும் ட்ரேட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் டவுன் ட்ரெண்ட் எடுத்துருக்கலாம். சிம்பிளான விஷயந்தான். ஓகேவா? ஸோ இங்கேயும் பாருங்கள் 2 கீ லெவல்ஸ் இருக்குது. கீ லெவல்ஸ்க்கு மேலே தான் பிவட் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு. ஆஃபீஸாக R1 R2 வரைக்கும் போயிருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் பாருங்கள், கீ லெவல்ஸ்குள்ளே தான் சென்ட்ரல் பிவட்டே வந்திருக்கு. அப் சைடில் தான் பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம அப் ட்ரெண்டுக்கே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும் சின்ன, அதாவது ஃப்ளாட் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். ஃப்ளாட் மார்க்கெட்டை வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும். அன்றைக்கி எதிர் அப் சைடாக டவுன் சைடு அது வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஓகே எது மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு இல்லை டவுன் ட்ரெண்டு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த மாதிரி கீ லெவல்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி அது வந்து அப் ட்ரெண்டில் போக போதா டவுன் ட்ரெண்டில் போக போதா அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் போகிற டேரெக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஸோ இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ட்ரெண்டிங் டேஸ் என்னென்ன டேஸ் அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணி கொடுப்பேன், என்னென்ன டேட் அந்த மாதிரி. அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு ட்ரேட் செட்டப்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா சூப்பரான ப்ரீமியம் மூமெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அது எக்ஸ்பைரி ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹீரோ ஜீரோ ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமையும். ஓகேவா? இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டார்கெட் வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த சிபிஆர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை மேபி நீங்கள் ஃபிபனாக்கி யூஸ் பண்ணுறதா சரி, இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் நீங்கள் எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரேட் டைரக்ஷன் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் விஷயந்தான். ஓகேவா? இந்த 3 லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓப்பன் லைனு, க்ளோஸ் லைனு. அப்போ நம்ம இந்த சிபிஆர் நான் போட்டிருக்கனால சொல்கிறேன், சென்ட்ரல் பிவட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அது போதுமானது. ஆனால் அந்த ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட்டில் அக்ரெசிவாக கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஹோல் மந்த் ட்ரேட் பண்ணி இன்ட்ராடேல கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. டெய்லி பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், ஒரு ப்ராஃபிட் லாஸ் அந்த லூப்லேயே இருப்பீங்க. இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுவும் இப்போ இருக்க மார்க்கெட்டோட சினாரியோ வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு லாஸ் சைடு தான் ஜாஸ்தி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி இன்ட்ராடே பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம், இந்த ஒரு 500 1000 அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே 1000 இல்லை 2000 அந்த மாதிரி லாஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் கம்பைன் ஆகி வந்தால் ட்ரேட் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பியூராக டார்கெட் எப்படி பக்காவாக கண்டுபிடிக்கிறது, ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ ஹெட்ஜிங் பண்ணாலும் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெண்டிங் டேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கோர்ஸில் டீச் பண்ணுவோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் கூட பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், சேனலோட பயோலையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் இருக்குது இல்லையா, நம்ம சேனலோட பேஜுக்கு வந்துட்டு இந்த பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ விஷயம் இவ்வளோ தான். இன்ட்ராடே ட்ரேடிங் இதை மட்டும் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.